Dear student, welcome back my channel. Today in this class, I am going to explain actinoids. Actinoids பத்தி இப்ப பார்க்க போறோம். Actinoids belongs to the F block elements. அப்ப F block elementsனா two period elements இருக்கும். அது lanthanoidsம் actinoidsம். Lanthanoidsல ஒரு 14 elements வரும். 14 elements. Then actinoids also 14 elements. The 14 plus 14, 28 elements are the F block elements in சொல்றோம். Then first detail actinoids பத்தி பார்க்கிறோம். So actinoids thorium to lawrencium. இந்த 14 elements are the actinoids in சொல்றோம். But first element actinum actually D block element. D block element இருந்தாலுமே some character resemble like these 14 elements. அதனால ஆக்டினத்தையும் சேர்த்து 15 எலிமெண்ட்ஸா ஆக்டினாய்ட்ஸ்னு காமனா சொல்றாங்க. இப்போ இந்த எலிமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஹைலி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவ்னா தெரியும், the elements which is spontaneously release the ஆல்ஃபா பார்ட்டிகிள் பீட்டா பார்ட்டிகிள் இந்த மாதிரி உள்ள ரேஸை வந்து ஸ்பான்டேனியஸாக எமிட் பண்ணும். அதான் வந்து என்ன சொல்கிறோம்னா ஆக்டினாய்ட்ஸ், இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹாஃப் லைஃப், இந்த ஆக்டினாய்ட்ஸுடைய ஹாஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த யுரேனியம் தோரியம் இதெல்லாம் வந்து ஹாஃப் லைஃப் ஒரு பில்லியன் இயர்ஸ் அதிகமான இயர்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அப்படியே நம்ம கீழே வரும்போது இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் இந்த ஃபெர்மியம் மெண்டலீபியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். லாஸ்ட் லாரன்சியம் பார்க்கும்போது அதுக்கு ஹாஃப் லைஃப் ஒரு 3 minutes தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஹாஃப் லைஃப் குறைஞ்ச எலிமெண்ட்ஸும் இருக்குது, ஹாஃப் லைஃப் கூடின எலிமெண்ட்ஸுமே இருக்குது. இப்போ தோரியம் யுரேனியம் புளூட்டோனியம் இந்த எலிமெண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்டாக நீங்கள் கேள்விப்படுவீங்க. இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அட்டாமிக் பாம் பண்ணுறது யூஸ் ஆகுது. தென் ஆல்சோ இப்போ இந்த எலிமெண்ட்ஸ்லேருந்து தான் எலக்ட்ரிக் எனர்ஜி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது இந்த நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்க்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா ஃபர்ஸ்ட் பாருங்க எஃப் ஆர்பிட்டல். அப்போ எஃப் ஆர்பிட்டல்னா இது ஆன்டி பெனல்டிமேட் செல்னு சொல்லும். ஸோ n-2 இது வந்து ஆன்டி பெனல்டிமேட் செல். எஃப் ஆர்பிட்டல்ல 1 to 14 எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஃபில் ஆகும். தென் பெனல்டிமேட் செல் n-1. பெனல்டிமேட் செல்ல 1-1 d 0 to 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் ns2 எலக்ட்ரான் இருக்கும். இதுக்கு நியரஸ்ட் நோபல் கேஸ் யாருன்னா ரேடான் இஸ் எ நியரஸ்ட் நோபல் கேஸ். தென் n-1 n-1 5f1 to 14 எலக்ட்ரான். தென் n-d னா 6d 0 to 2 எலக்ட்ரான். ns னா 7s2. ஞாபகம் வச்சுக்கோங்க 5 6 7 5f 6d 7s. இதான் வந்து ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இங்கே எழுதி இருக்கிறேன். இப்போ இங்கே நம்ம மேஜராக டிஸ்கஸ் பண்ணும்போது ஆக்டினம் ஆக்சுவலாக டி பிளாக் எலிமெண்ட்ஸ். இது ஏன் இங்கே வருதுன்னா அதுக்கு கேரக்டர்ஸ் கொஞ்சம் இது கூட ஒத்து போகிறதுனால வருது. தென் தோரியம் பாருங்க, தோரியம் வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் தான். பட் இங்கே எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ன்னு சொன்னாலுமே எஃப் ஆர்பிட்டலில் அங்கே எலக்ட்ரான் என்டர் ஆகல. ரீசன் என்னன்னா இப்போ டி ஆர்பிட்டல், இந்த டி ஆர்பிட்டலுக்கும் எஃப் ஆர்பிட்டலும் எப்படி இருக்கும்னா ஒரு சேம் எனர்ஜி லெவல் இருக்கும். அவர் சேம் எனர்ஜி லெவல் இருக்கும்போது அங்கே எஃப் ஆர்பிட்டலுக்கு போகக்கூடிய எலக்ட்ரானை இந்த டி ஆர்பிட்டல் என்ன செய்யுதுன்னா தனக்கு பக்கமாக இழுத்து எடுத்துக்கும். அப்போ இங்கே எஃப் ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் என்ன ஆயிரும், குறைவாக போயிடும். டி ஆர்பிட்டலில் அந்த எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே போய் சேர்ந்துடும். தென் புரோட்டாக்டினம் டியில் வந்து எலக்ட்ரான் வரும் எஃப்ல. இப்போ வந்து என்னன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எஃப்க்கும் டிக்கும் ஒரு வேரியேஷன் நடக்குது. ஸோ டி ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் என்டர் ஆகுது. இது எதுவரை பார்க்கலாம்னா புரோட்டாக்டினம் யுரேனியம் நெப்டியூனியம். அதுக்கப்புறம் அகைன் புளூட்டோனியம் பார்த்தீங்கன்னா
டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் என்ன செய்யாது, என்டர் ஆகாது. இங்க ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எலக்ட்ரான் என்டர் ஆகி ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்தரா கண்டினியூஸா அட்டாமி நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அட்டாமி நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக 5f ஆர்பிட்டோட எனர்ஜி லெவல் 6d எனர்ஜி லெவலை விட குறைவா இருக்குது. நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் லோவர் எனர்ஜியில் எலக்ட்ரான் ஃபில் ஆயிட்டுனா ஹையர் எனர்ஜிக்கு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அந்த ரூல் படி பார்க்கும்போது எஃப்க்கு ஆர்பிட்டல் எனர்ஜி குறைவா இருக்குது, டி கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் ஆகுது. ஸோ எஃப்ல அதுக்கப்புறம் என்ன செய்யுது, எலக்ட்ரான் ஃபில் ஆகுது, டில எலக்ட்ரான்ஸ் இங்க என்டர் ஆகல. அட் த சேம் டைம் நம்ம வந்து கியூரியம் பார்க்கும்போது டி ஆர்பிட்டல் அகைன் எலக்ட்ரான் என்டர் ஆகுது. ரீசன் என்னன்னா 5f7 ஒரு half filled electronic configuration. We know that half filled electronic configuration is a highly stability. அதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரான் டி ஆர்பிட்டல்ல விடுது. தென் அப்படியே ஃபர்தரா பார்க்கும்போது லாஸ்ட் எலிமெண்ட் லாரன்சியம் கூட அதே ரீசன்ல தான் இருக்குது, டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் என்டர் ஆகுது. ஸோ இங்கே நம்ம பேசும்போது என்ன சொல்லலாம்னா, இந்த half filled electronic configuration, half filled and completely filled electronic configurations are highly stable. The next concept, atomic radius. இப்போ atomic and ionic radius இங்கேயும் பார்த்தீங்கன்னா from the top to down, not we can't say this a top to down. Here வந்து நம்ம top to downல எழுதி இருக்கிறேன், actually left to right. This is a period. Left to right, this is the actinum to lawrencium. Atomic number என்ன செய்யணும்னா இன்க்ரீஸ் ஆகும். Atomic number இன்க்ரீஸ் ஆகும்போது already we know that the same general trend only, this is size of the atom and the ions, it will be decreased ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல நம்ம என்ன சொல்றோம், லாந்தினைட் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இங்கே அதே மாதிரி இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன். ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன் இங்கே சேம் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 5f ஆர்பிட்டல் கேஸ் வெரி புவர் ஷீல்டிங். புவர் ஷீல்டிங்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டாமினேஷன் அதிகமாக இருக்குதுன்னா சைஸ் ஆட்டோமேட்டிக்கலா குறையும். இது ஒரு ஜெனரல் ட்ரெண்ட் தான். இந்த நெக்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்க மெயினா ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா ஆக்டினாய்ட்ஸ் +3 தான் சொல்றாங்க. +3 தான் ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். லாந்தனைடு ஆல்சோ +3. பட் லாந்தனைடு நம்ம பேசும்போது அதுல என்ன சொன்னோம்னா 2 and +4 ஆல்சோ. ஃபார் லாந்தனைட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது லாந்தனைட்ஸ் இங்க என்ன சொல்றோம்னா +3 is the one of the general oxidation state, but also it will be exists the +2 and +4 நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பட் இங்க வந்து +3 டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து என்ன சொல்றோம்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது f ஆர்பிட்டல், அதாவது 5f ஆர்பிட்டல் and 6d ஆர்பிட்டல் 7s ஆர்பிட்டல், இந்த 3 ஆர்பிட்டலுடையுமே எனர்ஜி எப்படி இருக்குன்னா கம்பேரபிள் எனர்ஜி. கம்பேரபிள் எனர்ஜி. அப்ப இந்த கம்பேரபிள் எனர்ஜியா இருக்கிறதுனால இந்த ஆக்டினாய்ட்ஸ் இட் வில் ஷோஸ் தட் த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸாம் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் லெவல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். why actinide shows that the variable oxidation state. actinides variable oxidation state வர்றதுக்கு காரணம் 5f ஆர்பிட்டல் 6d ஆர்பிட்டல் and 7s ஆர்பிட்டல், the comparable energy. so this is a variable oxidation state. பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டல் ஆக்டினாய்ட்ஸ். இப்போ ஆக்டினாய்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதோட வேரியபிள் ஆக்சிடேஷன் ஆக்டினாய்ட்ஸ் ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் சொல்றாங்க, அது வந்து +3 சொல்றாங்க. தென் தோரியம் பாத்தீங்கன்னா +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். தென் புரோட்டாக்டினம் இதெல்லாம் +3 +4 and +5 சொல்றோம். யுரேனியம் +3 +4 +5 +6. நெப்டூனியம் +3
plus 4 plus 5 plus 6 and plus 7 வரைக்கும் வருது. plutonium also plus 3 to plus 7 வரும். then americium, then curium. The rest of the elements எல்லாமே பாத்தீங்கன்னா plus 3 oxidation state. americium and curium plus 3 and plus 4 plus 3 and plus 4 ன்னு சொல்றோம். then here then plutonium oxidation state plus 3 plus 4 plus 5 plus 6 and plus 7. then americium oxidation state எழுதும்போது plus 3 plus 4 plus 5 plus 6 and plus 6 வரைக்கும் பார்க்கலாம். then curium plus 3 and plus 4. then berkelium plus 3 and plus 4. the remaining elements பாத்தீங்கன்னா plus 3 oxidation stateல இருக்குது. so இங்க வந்து importantா you understand it. This actinoids, it will be show the variable oxidation state. Variable oxidation state the comparable energy of the 5f and 6d and 7s orbital. The next one, comparison of the lanthanides and actinoids. The comparison of the lanthanides and actinoids பார்க்கும்போது generally actinoids என்ன சொல்றாங்கன்னா silvery white metals. silvery white metal இப்போ மெட்டாலிக் ரேடியஸ் லாந்தனைட்ல இருக்கிறது மாதிரி ஒரு ரெகுலர் மெட்டாலிக் ரேடியஸ் பார்க்க முடியாது. இது வந்து irregular மெட்டாலிக் ரேடியஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா irregular மெட்டாலிக் ரேடியஸ், irregular metallic radius, metallic radius, irregular metallic radius na explain பண்ணும்போது lanthanides வந்து 4f orbital electrons fill ஆகும், actinides 5f orbital electron fill ஆகும். அப்ப 4f orbital fill ஆகிற lanthanides-க்கும் இதுக்கும் எஃபெக்ட் இந்த நியூக்ளியஸுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப இந்த 4f ஆர்பிட்டல் டீப்பா நியூக்ளியஸோட சேர்ந்து இருக்கும். பட் 5f ஆர்பிட்டல்ல பார்க்கும்போது இது வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ 5f ஆர்பிட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான் என்ன செய்யும்னா பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும், பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுறதுனால இந்த ரீசன்னால இங்க வந்து irregular மெட்டாலிக் ரேடியஸ் பார்க்க முடியும். நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரேடியஸ் இப்போ ஜெனரலா பார்க்கும்போது டியூ டு த ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசிங் த ரேடியஸ். அது டிக்ரீசிங் த ரேடியஸ் ஒரு ரெகுலர் இல்லாம ஒரு irregular-ஆ இருக்கிறது ரீசன் வந்து இதுதான் ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆக்டினைட்ஸ் உடைய ரியாக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்டிவிட்டி ஒரு ஆக்டினைட்ஸ் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் ஒரு மாடரேட் டெம்பரேச்சர்ல இது வந்து நான் மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகுது. நான் மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகி ஒரு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெட்டல் சொல்லும்போது ஒரு ஹைட்ரைடோட ரியாக்ட் ஆகுதுன்னா என்ன நடக்கும்? ஆக்டினம் ஹைட்ரைடு ஒரு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுக்கும்போது ACH3 கொடுக்குது. ஸோ இயர் கம் 3 2 இந்த மாதிரி ஹைட்ரைட்ஸை கொடுக்குது, ஆக்சைட்ஸை கொடுக்குது. அது நான் மெட்டல்ஸோட கம்பைன் ஆகுது. ஜெனரலா சொல்லும்போது ஆக்டினைட்ஸ் இன் மாடரேட் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர்ல நான் மெட்டல்ஸோட கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. தென் ஆக்டினைட்ஸ் ஒரு ஹாட் வாட்டர், இப்போ ஹாட் வாட்டர் H2O ஹாட் H2ஓட ரியாக்ட் ஆகுதுன்னா இது வந்து ஹைட்ரைட்ஸையும் ஆக்சைட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஆக்டினம் ஹைட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ் ஹைட்ரைட்ஸையும் ஆக்சைட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டினம் when it is react with the ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது இது வந்து என்னது ரெடிலி ரிலீஸ் த H2 கேஸ். அதாவது ரியாக்ஷன் வெரி ஃபாஸ்டா இருக்கும். ரெடிலி ரியாக்டிவ் ரியாக்ஷன் இஸ் தி வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன், இமீடியட்டா ரியாக்ஷன் நடக்குது. அட் த சேம் டைம் ஆக்டினம் ஒரு HNO3 நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது HNO3 ரியாக்ட் ஆகுதுன்னா இங்க என்ன நடக்குதுன்னா
நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரியாக்ஷன் நடக்காது. ஆக்டினம் என்ன பண்ணிருதுன்னா ஒரு ஆக்சைடு லேயர்ஸை ஃபார்ம் பண்ணிடுது. ஒரு ஆக்சைடு லேயர்ஸ் இப்படி அவுட்டர்ல ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்தரா இருக்கிற HNO3க்கும் இந்த மெட்டலுக்கும் கான்டாக்ட் வந்து என்ன செய்யணும்னா கிடைக்காது, ப்ரிவென்ஷன் நடக்கும். இந்த ஆக்சைடு லேயர் ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ ஃபர்தர் ரியாக்ஷன் வில் பி ஸ்டாப். அப்போ இது ஒரு பாசிவ் இன் நேச்சர். அப்போ நைட்ரிக் ஆசிட்டோட நல்லா ரியாக்ட் பண்ணல, ஒரு ஆக்சைடு லேயரை ப்ரொடெக்ட் பண்ணுது, அவ்வளவுதான் இந்த ஃபார்ம் பண்ணுது. பட் இங்கே HClஓட ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது. இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா the same like we have to discuss in the previous d block elements and lanthanides also. இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்லும்போது அதில் எஃப் ஆர்பிட்டல் டி ஆர்பிட்டல்ல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். லாந்தனைட்ஸ் சொல்லும்போது 4f ஆர்பிட்டல்ல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அட் த சேம் டைம் ஆக்டினைட்ஸ் போடும்போது 5f ஆர்பிட்டல்ல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். Due to this unpaired electron, it will be shows that the paramagnetic nature. So இங்க வந்து unpaired electron இல்லைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து diamagnetic nature இருக்கும். அப்ப no unpaired electron, I means all paired electron இல்லனா paired electron இருந்துன்னா that is the diamagnetic nature. மேக்னெட்டிக் நேச்சர் ஓவராலா டிஸ்கஸ் பண்ணும்போது லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் பார்த்தோம்னா லாந்தனைட்ஸுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஹையா இருக்கும். அதாவது லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் கம்பேரிசன் வரும்போது லாந்தனைட்ஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜியில் இப்போ நாம் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ 4f ஆர்பிட்டல் எப்படி இருக்கும், அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். 4f ஆர்பிட்டல் நியூக்ளியஸோட பக்கத்தில் இருக்கும். ஸோ இங்கே வந்து அயனைசேஷன் எனர்ஜி ஹையஸ்டாக இருக்கும். அப்போ நியூக்ளியஸை பக்கத்தில் இருக்குதுன்னா எலக்ட்ரானை வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக முடியாது. அப்போ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். 5f பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இதுல இருந்து என்ன செய்யலாம், ஈஸியா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ண முடியும். அப்ப எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ண முடியும்னா அப்போ 5f ஆர்பிட்டல் ஆக்டினைட்ஸுக்கு லோ அயனைசேஷன் எனர்ஜி. இங்கேயுமே ஒரு சில வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன் எதை பொறுத்து அமையும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமர்சியம் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் வெளியே போயாச்சுன்னா 5f ஹைலி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். 5f ஹைலி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டெண்ட் பண்ணும்போது இங்க வந்து அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இட் இஸ் ரிக்வயர்ட் டு மோர், அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வெளியே அனுப்ப முடியும். இப்போ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 2 எலக்ட்ரான் போய் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி இங்க வந்து குறைவா இருக்கும். ஏன்னா இங்க 5fல வந்து அதாவது கியூரியம் டிஸ்கஸ் பண்ணோம்னா 5f வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரான் அது வெளியே விடுறதுக்கு வில்லிங்கா இருக்கும். ஸோ இங்க வந்து அயனைசேஷன் எனர்ஜி குறைவா இருக்கும். These are the points are the comparison with the lanthanides and actinides. The lanthanides பாத்தீங்கன்னா 4f ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் சென்டர் ஆகும். actinides பார்க்கும்போது 5f ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் சென்டர் ஆகும். Then ஓவராலா நம்ம டிஸ்கஸ் பண்ற போது lanthanides actinides-ஐயும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், அதாவது கேரக்டர் வைஸா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவு சிமிலரா இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். The next one, this application of actinides and lanthanides. Application of actinides and lanthanides. Uses of lanthanides. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கம்பல்சரியாக பைக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாந்தனைட்ஸில் வந்து அல்லாய்ஸ் யூஸ். அது அல்லாய்ஸ் வந்து என்னென்னா மிஸ் மெட்டல்னு சொல்லுவாங்க. லாந்தனைட் மெட்டல்ஸ் வந்து ஏதாவது ஒரு லாந்தனைட் மெட்டல்ஸாக இருக்கும். அது இந்த லாந்தனைட் மெட்டல்ஸ் தான் கிடையாது, ஏதாவது ஒரு லாந்தனைட் மெட்டல்ஸ் ஒரு 95% இருக்கும். அயன் ஆல்மோஸ்ட் ஒரு 5%, லெஸ் தென் 5%. தென் ட்ரேஸ் எலிமெண்ட் சல்ஃபர், கார்பன், கால்சியம், அலுமினியம் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கும். தென் இந்த லாந்தனைட்ஸ்ல மெக்னீசியம் ஆட் ஆயிருந்துச்சுன்னா அந்த மிஸ் மெட்டல் எதுக்கு யூஸ் ஆகும்னா அல்லாய்ஸ், புல்லட். அந்த அல்லாய் எதுக்கு யூஸ் ஆகும்னா புல்லட் ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் ஆகும்.
then lighter flint இதெல்லாம் யூஸ் ஆகும். then the catalysisனா இந்த actinides catalysis யூஸ் ஆகுது எங்கன்னா பெட்ரோலியம் கிராக்கிங்ல. then the lanthanides oxide TV screensல யூஸ் ஆகுது. used as the phosphorus it is the then also fluorescing அந்த ப்ராசஸ்க்கு வந்து lanthanides oxides வந்து யூஸ். next application of D block elements. இப்போ D block elements எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா அல்லாய் மெட்டல்ஸா குரோமியம் மேங்கனீஸ் அயன் நிக்கல் இந்த மெட்டல்ஸ் எல்லாம் அல்லாய்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. தென் அயனுடைய யூசஸ் எல்லாம் தெரியும் நமக்கு. இந்த ஸ்டீல் அதெல்லாம் வந்து மெட்டல்ஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நமக்கே தெரியும். இந்த டைட்டானியம் ஆக்சைடு பிக்மெண்ட் இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகுது. டைட்டானியம் ஆக்சைடு பிக்மெண்ட் இண்டஸ்ட்ரி. தென் செகண்ட் லெசன்ல படிச்சிருப்பீங்க MnO2 ZN நிக்கல் கேட்மியம் பேட்டரி ப்ரிப்பரேஷன்ல யூஸ் ஆகுது. தென் the second group elements 11th group elements காப்பர் சில்வர் கோல்டு இது வந்து காயினேஜ் மெட்டல்னு சொல்லுவாங்க. அந்த ஏன்சியன்ஸ் டேஸ்ல காயின் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மெட்டல்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிக்கல் காம்ப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பாலிமரைசேஷன் ப்ராசஸ்ல அல்கைனை பாலிமரைஸ் பண்றதுக்கு நிக்கல் காம்ப்ளெக்ஸ் யூஸ் ஆகுது. சில்வர் புரோமைடு போட்டோகிராஃபிக் இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகுது. தென் சம் மெட்டல்ஸ் அந்த மெட்டல் கேட்டலிசிஸ் யூஸ் ஆகுது. வனேடியம் பென்டாக்சைடு சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகுது. டைட்டானியம் குளோரைடு தென் அலுமினியம் ட்ரைமெத்தில் இந்த சேர்ந்தது என்னன்னா சீக்லர் நேட்டா கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். இது எதுல யூஸ் ஆகுதுன்னா மேனுஃபேக்சர் பாலித்தீன்ல யூஸ் ஆகுது. தென் அயன் அம்மோனியா ப்ரிப்பரேஷன் இந்த ஹேபர் ப்ராசஸ்ல ப்ரிப்பேர் ஆகுது. நிக்கல் அல்கேன்ஸ் அதாவது ஹைட்ரோஜனேஷன் ப்ராசஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ல யூஸ் ஆகுது. தென் பெலாடியம் குளோரைடு அந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தேன் ஆக்சிடேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அது என்ன ப்ராசஸ்னா வேக்கர் ப்ராசஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.